வணக்கம் டாக்டர் விஜயவாட்டுக்கு வரவேற்கின்றேன். உங்களுக்கு எந்த நோய் இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ அதிகமாக உங்களோட பிளட் டெஸ்ட் அதிகமாக காட்டியிருந்தாலும் பரவாயில்ல. அதாவது உங்களோட சுகர் ரொம்ப ஹையாக இருக்குது, உங்களோட கொலஸ்ட்ரால் ரொம்ப ஹையாக இருக்குது, தைராய்டு பிரச்சனை இருக்குது அப்படின்னு எந்த பிளட் டெஸ்ட் வேரியேஷன் இருந்தாலும் பரவாயில்ல. 90 நாட்கள் நான் சொல்லக்கூடிய இந்த உணவுகளை முற்றிலும் தவிர்த்து பாருங்கள். உங்களோட பிளட் டெஸ்ட்டில் மாற்றம் இருக்கும், உங்களோட ஓவரால் ஆரோக்கியத்தில் மாற்றம் இருக்கும், உங்கள் உடம்புல நடந்துட்டு இருக்க இந்த இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ் பெருமளவு கம்மியாகி உங்களோட ஆரோக்கியம் மீண்டும் ரீகெயின் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. என்ன உணவு அப்படிங்கிறத சொல்கிறேன், தவறாமல் குறிப்பெடுத்துட்டு அதை தவிர்த்திடுங்கள். நம்பர் 1, அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்ஸ். இந்த யூபிஎஃப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் அப்படின்னா ஃபேக்ட்ரியில் தயாரிக்கக்கூடிய உணவுகள். குறிப்பாக ஒரு 5க்கு மேற்பட்ட இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு அதில் நிறைய அந்த உணவு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு, அதனுடைய சுவையை கூட்டுறதுக்கு மற்றும் அந்த ஸ்டேபிளாக இருக்கணும், அந்த கண்டென்ட் ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய கெமிக்கல் யூஸ் பண்ணி பேக் பண்ணி வரக்கூடிய உணவுகள் தான் நம்ம அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இவை அனைத்துமே அதிகமான இன்ஃப்ளமேட்ரி ஃபுட்ஸ். இதெல்லாம் உடம்புல இன்ஃப்ளமேட்ரி சேஞ்சஸ் அதிகமாக கொடுக்கக்கூடியது, சுகர் அதிகமாக ட்ரிகர் பண்ணக்கூடியது, பிளட் கொலஸ்ட்ரால் அதிகமாக ட்ரிகர் பண்ணக்கூடியது, ஓவரால் பாடி மெட்டபாலிசத்தை தப்பாக வழிநடத்தக்கூடியது. எனவே இந்த உணவுகளை முற்றிலும் தவிர்க்கணும். எக்ஸாம்பிள் சொல்கிறேன் என்னென்ன யூபிஎஃப்ஸ் நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுறோங்கிறது. நம்பர் 1, பேக்கேஜ்டு ஜூஸஸ். அதாவது பாட்டில் வரக்கூடிய அனைத்து விதமான ஜூஸஸ், சோடா ஐட்டங்கள், கோக்காக இருக்கலாம், பெப்சியாக இருக்கலாம், அல்லது ஃப்ரூட் ஜூஸ்னு வரக்கூடிய மாசா, ஸ்லைஸ் அப்படின்னு என்னெல்லாம் ஃப்ரூட் ஜூஸ்னு வருதோ இவை அனைத்துமே அல்ட்ரா ப்ராசஸ்டு ட்ரிங்க்ஸ். இதில் ஜீரோ ஃப்ரூட், அதில் நேச்சுரல் ஃப்ரூட்டு கிட்டத்தட்ட சுத்தமாக இருக்காது. அப்படி இருந்தாலும் மிக குறைந்த அளவில் மட்டும்தான் இருக்கும். இந்த மாதிரி பேக்கேஜ்டு ட்ரிங்க்ஸில் மிக அதிகமான சுகர் இருக்குது, ப்ராசஸ்டு சுகர் அதிகமாக இருக்குது. அண்டு இதில் அதிகமான டேஸ்ட்னஸ் இருக்குது, சோடா அதிகமாக இருக்குது. இது எல்லாமே பாடியில் இன்ஃப்ளமேட்டரி சேஞ்சஸை அதிகரிக்கக்கூடியது. எனவே பாட்டில் வரக்கூடிய அனைத்து விதமான ட்ரிங்க்கும் 90 நாள் அவாய்ட் பண்ணுங்கள். 2வது, அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்ஸ். நூடுல்ஸாக இருக்கலாம், அல்லது நீங்கள் ப்ரீ குக்டு மீட், அதாவது குக் பண்ணி ஸ்டோர் பண்ணி ஃப்ராசன் பண்ணி அதை விளம்பரப்படுத்தி விற்கிறாங்க. அதை வீட்டில் வாங்கிட்டு நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, அப்படியே ஹீட் பண்ணி அப்படியே சாப்பிடலாம் அப்படின்னு வரக்கூடிய நிறைய கறி வகைகள் வருது, அதாவது குழம்பு வகைகளே அந்த மாதிரி வருது. ஸோ இந்த மாதிரி ஃபுட்ஸை முற்றிலும் அவாய்ட் பண்ணணும். 3வது, இந்த சாஸ் வகைகள். அது சோயா சாஸாக இருக்கலாம், அல்லது சில்லி சாஸ் அப்படின்னு டொமேட்டோ சாஸ், இந்த மாதிரி நிறைய சாஸ் வகைகள் வருது. இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய சாஸ் வகைகள் இது மோஸ்ட் ஹைலி அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்ஸ். இதில் அதிகமான கார்ன் சிரப் இருக்குது, இதில் நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ், டேஸ்ட்னஸ், அஜினோமோட்டோ அப்படின்னு நிறைய இதில் மிக்ஸ் பண்ணுறதுனால இன்ஃப்ளமேட்டரி சேஞ்சஸ் அதிகப்படுத்தும், பாடி மெட்டபாலிசத்தை நிறைய எஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனவே பாட்டில் அடைச்சி வரக்கூடிய அல்லது முன்னாடியே ப்ரீ குக் பண்ணி வீட்டில் வாங்கிட்டு உடனே குக் பண்ணிக்கலாம்னு வரக்கூடிய எந்த உணவுகளையும் முற்றிலுமாக தவிர்க்கணும். 3வது, பேக்கரி ஐட்டம்ஸ். அதில் குறிப்பாக பேக்கில் வரக்கூடியதாக இருந்தாலும் சரி, அப்படியே பேக்கரியில் வச்சுருந்து வாங்கிட்டு வரக்கூடிய பிஸ்கெட்ஸ், குக்கீஸ், அதுக்கப்புறம் பேக்கெட்டில் வரக்கூடிய பிஸ்கட்ஸ், அதாவது நிறைய நம்ம பிஸ்கட்ஸ் பார்க்குறோம், 50-50, அப்புறம் பிரிட்டானியா, இந்த மாதிரி நிறைய பிஸ்கட், இதெல்லாம் நல்லது அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்துகிறோம். நியூட்ரி சாய்ஸ், நிறைய பிஸ்கட்ஸ் விளம்பரப்படுத்துகிறாங்க. ஆனால் அதோட இன்க்ரீடியன்ஸில் படித்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிச்சனில் இல்லாத பொருட்கள் அது இருக்கும். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த பிஸ்கட்ஸில் சுகர் கண்டென்ட் ரொம்ப அதிகம், குழந்தைகளுக்கு அதிகமாக அந்த பிஸ்கட்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் கொடுக்கக்கூடாத உணவுகள் முதல்ல இருக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் பிஸ்கட்ஸ் தான் நான் சொல்லுவேன் குழந்தைகளுக்கு. எனவே பெரியவர்களும் ஒரு ஸ்நாக்ஸ் டைமில், உணவு டைமில் நான் டீ பிஸ்கட் சாப்பிடுவேன் அல்லது குக்கீஸ் வாங்கி சாப்பிடுவேன். அது ராகி குக்கி, அப்புறம் சிறுதானிய குக்கி அப்படின்னு நிறைய நீங்கள் அதுக்கு பெயர் சூட்டினாலும் அதில் எல்லாமே சுகர் கண்டென்ட் இருக்குது. இது எல்லாமே ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் தான், பாடியோட இன்ஃப்ளமேட்டரி சேஞ்சஸை அதிகப்படுத்தக்கூடியது. எனவே இந்த குக்கீஸ், பிஸ்கட்ஸ் வகைகள் எல்லாத்தையும் முற்றிலும் 90 நாள் தவிர்க்கிறது உங்கள் பிளட் டெஸ்ட்டில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். 3வது, நேரடியாக எடுத்துக்கிற பொருட்களை நீங்கள் தவிர்க்க வேண்டியது 90 நாள் சர்க்கரையை தவிர்க்கணும். எல்லா விதமான சுகர்ஸ், அது நாட்டு சர்க்கரையாக இருக்கலாம் அல்லது ஒயிட் சுகராக இருக்கலாம், எந்த விதமான இனிப்பாக இருந்தாலும் நேரடியாக இனிப்பாக எடுத்துக்கிறத முற்றிலும் தவிர்க்க வேண்டும். அதுக்கு பதிலாக பழங்கள்லேருந்து நேரடியாக கிடைக்கக்கூடிய இனிப்பு எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா அதில் இனிப்பு இருக்கும், அது எடுத்துக்கலாம். வேறு ஏதாவது பழங்கள் நேரடியாக எடுத்துக்கிறீங்க, பனானா எடுக்கிறீங்கன்னா அதில் இனிப்பு இருக்க தான் செய்யும், அதை எடுத்துக்கலாம். இந்த ப்ராசஸ் பண்ணி சுகராக மாற்றி கன்வெர்ட் பண்ணி வரக்கூடிய எந்த இனிப்புகளும் தவிர்க்கிறது உங்களோட ட்ரைக்ளிசரைட்ஸை பெருமளவு கம்மி பண்ணும், உங்களோட பாடி ஷேப்பை கம்மி பண்ணும், உடல் எடையை கம்மி பண்ணும், மெட்டபாலிசத்தை நல்ல ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த சுகர் ரிலேட்டடாக எல்லாத்தையும் தவிர்க்கிறது மிக முக்கியம். அடுத்ததாக, ஃபாஸ்ட்டாக குக் ஆகிற உணவுகள், வெளியில் போய் சாப்பிட்ற ஃபாஸ்ட் ஃபுட், ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், அது இதுன்னு என்னெல்லாம் நீங்கள் குயிக்காக குக் ஆகி வருதோ இந்த உணவுகளையும் முற்றிலும் தவிர்க்க வேண்டியது மிக முக்கியம். இப்போ நான் அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வந்ததுன்னா, நீங்கள் எந்த ஒரு உணவை வாங்கிட்டு குயிக்காக குக் பண்ணி
சாப்பிட முடியும்னா அது ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் தான், ப்ரீ ப்ராசஸ்டு, அங்கேயே ப்ராசஸ் பண்ணி நம்மக்கிட்ட வருது. இதில் அது கெடாமல் இருக்கிறதுக்கு ஸ்டெபிலைசர்ஸ் இருக்கும், எம்எல்சிஃபைஸ் இருக்கும், டேஸ்ட் ஆகிறதுக்கு நீங்கள் மீண்டும் மீண்டும் அந்த உணவை தேடி வாங்கணுன்றதுனால அதில் கண்டிப்பாக டேஸ்ட்னஸ் இருக்கும். இதை நீங்கள் பிரிச்சறிஞ்சு அவாய்ட் பண்ணணும். ரெண்டாவது, அந்த பேக்கெட்டை படித்து பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம கிச்சனில் பயன்படுத்தாத பொருட்கள் அந்த இன்க்ரீடியன்ஸில் இருக்குன்னா அது ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் தான். அதில் வந்து சுக்ரோஸ் இருக்கலாம், அல்லது வந்து மால்டோடெக்ஸ்ட்ரின் இருக்கலாம், கான்சரப் இருக்கலாம். ஸோ இது எல்லாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் அதில் போட்டிருக்காங்க, இன்க்ரீடியன்ஸில் வாய்க்கு நுழையாத ஒரு கெமிக்கல் இருக்குது அப்படின்னா அது ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் தான், உடம்புக்கு ஒவ்வாத உணவுகள் தான். ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுட்டு தவிர்க்கிறது நல்லது. ஃபைனலி, பிளாஸ்டிக் ரிலேட்டடாக வீட்டில் யூஸ் பண்ணுறத தவிர்க்கணும். ரொம்ப நாள் ஒரே பிளாஸ்டிக் பாட்டில் யூஸ் பண்ணி தண்ணி குடிக்கிறது, அல்லது நான் ஸ்டிக் குக்வேர்ஸ் அதிகமாக வீட்டில் பயன்படுத்துறது, இந்த மாதிரி பொருட்கள் பிளாஸ்டிக் பயன்பாட்டையும் மொத்தமாக உட்கொள்கிற பொருட்களில் பிளாஸ்டிக் பயன்பாடு எங்கெல்லாம் நீங்கள் பயன்படுத்துவீங்களோ அந்த பிளாஸ்டிக்கே முற்றிலும் தவிர்க்கிறதும் பாடியில் இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் உள்ளே போகிறத தவிர்க்குது, பாடியோட இன்ஃப்ளமேட்டரி சேஞ்சஸை குறைக்குது அப்படிங்கிறது ஸ்டடி சொல்லுது. எனவே இந்த உணவுகளை 90 நாள் முழுவதுமாக அவாய்ட் பண்ணுங்கள். 90 நாளுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பிளட் டெஸ்ட் போய் எடுத்து பாருங்கள், 90 நாள் கழித்து ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். உங்களோட சுகர் லெவல், உங்களோட ஹார்மோன் லெவல்ஸ், உங்களோட ட்ரைக்ளிசரைட்ஸ், கொலஸ்ட்ரால் லெவல் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு உங்களால் பார்க்க முடியும். மருந்து மாத்திரைகள் எடுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஃபுட்ஸை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபாலோ பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக 90 டேஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை உங்களோட ஹெல்த்தில் உங்களால் பார்க்க முடியும். நன்றி, வணக்கம்.